கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. காலையில வாக்கிங் போகணும், சாயங்காலம் சைக்கிளிங் போகணும், இடைப்பட்ட நேரத்துல தோசை சுடணும், பரோட்டா போடணும், காய்கறி விற்கணும். நல்ல நல்ல ஹெல்த் டிப்ஸா சொல்றீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவமா கொடுக்குறீங்க. இது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது கிடையாது, அரசியல் ஆலோசனை. அரசியல் ஆலோசனையா? இது என்ன புதுசா இருக்கு? அப்படிதான். ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் கூட்டம் இருக்குதா இல்லையானெல்லாம் பார்க்க கூடாது. ஆளே இல்லாத இடத்துலயும் அலை கடலென திரண்டு இருக்கும் மக்களே அப்படின்னு வீர வசனம் பேசணும். நம்ம தலைவர்கள் எல்லாம் அப்படித்தானே வசனம் பேசிட்டு இருக்காங்க. திரையுலகமே திரண்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்தை களகட்ட வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவு தெரிவிச்சு பேசுறாங்க. அண்ட் சினிஃபீல் இது ரியல் வேர்ல்டுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பார்க்குற படம் தான் பெருசு, அதுதான். ஸோ அதுதான் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு சிந்திக்க தெரியும், அவங்க சிந்திப்பாங்க. 8000 ரூபாய் பொருள் 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து 2 லட்சம் பொருள் வாங்குங்கன்னு சொல்றது பொய்யா, இல்ல 10,000 ரூபாய் கொடுக்குற உங்க பிரச்சனையை தீர்த்துக்கன்னு சொல்றது பொய்யா? எது பொய்? 10,000 ரூபாய் கொடுக்கறது தான் உண்மை. 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்து 2 லட்சம் பொருள் வாங்க சொல்றது பொய். அப்ப பச்சை பை பழனிசாமியா, பச்சை பை மு.க. ஸ்டாலின் ஐயாவா? ஒரே மாதிரியான கொடி வச்சிருக்காங்க, ஒரே மாதிரியான சின்ன வச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரே மாதிரியான சேலை கட்டி அதிமுக வேட்பாளருக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. கட்சி தலைவர் மேல உள்ள பாசத்துல ஒரே மாதிரி சேலை அவங்களே எடுத்திருக்காங்க. அப்படி நீங்களும் நம்பிருங்க. நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். தேனி மாவட்டத்துல மத்தவங்க வேலை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு முடிவு எடுத்திருப்பாரு போல விசிக வேட்பாளர். டீ கடையில ஜிம்ல நின்னெல்லாம் ஓட்டு கேட்கிறாரு. இப்பவே நல்லா பாத்துக்கோங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்க்க முடியாதுன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க போல, உத்து பாக்குறாங்க. விஜய் கட்சியில இருக்க செங்கோட்டையன் சமீபத்துல ரெட்டை இலை சின்னத்துல ஓட்டு கேட்ட மாதிரி தென்காசி மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது விஜய் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஆனா ரெட்டலை கிடையாது, இப்ப தாமரை அப்படின்னு சொல்லியிருக்காரு வேட்பாளர். அப்படி தவிர ஏதோ நடிகர் நல்லா நடிக்கிறாரு, நம்ம ஒரு முறை ஓட்ட போட்டலாம் நினைச்சீங்கன்னு தவறு பண்ணிடாதீங்க. அவன் மகளுக்கே கடன் கொடுக்கணும், அவன் மட்டும் இருந்து இருக்கிற பிடிக்கணும் பார்த்துக்கோங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சின்னம் தாமரை சின்னம். ரெட்டலை காட்டக்கூடாது, தாமரை சின்னத்தில். எதிர்கட்சிகள்லாம் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப ரெட்டை இலை கிடையாது, தாமரை, எல்லாம் டெல்லிக்கு போயிடுச்சுன்னு. அட அந்த கதை இல்லைங்க, இந்த தொகுதியில இப்ப இரட்டை இலை நிக்கல, கூட்டணி கட்சியான தாமரை நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல காலமா நீங்க ரெட்டலைக்கு போட்டு பழகிருப்பீங்க. அதனால போய் இந்த மாதிரி ரெட்டலை எங்க இருக்கு சேரக்கூடாது. ரெட்டலை தான் தாமரை, சரியா? ரெட்டலை தான் தாமரை, ரெட்டலைக்காகத்தான் தாமரை, ரெட்டலை ஆதரவுத்தான் தாமரை. ஓஹோ, கதை அப்படி போதா? கோயம்புத்தூர்ல முன்னாள் அமைச்சர் அதிமுக சார்பில் போட்டியிடும் எஸ்பி வேலுமணி குதிரையில போய் ஓட்டு கேட்டிருக்கிறாரு. ஏதாவது வித்தியாசமா பண்ணா மக்களும் பேசுவாங்க, நியூஸ்லயும் வருவோம்னு இப்படி இறங்கிட்டாங்க போல. சேலத்துல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேண்ட் மேல டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஹலோ, அது டான்ஸ் இல்லைங்க, கேப்டன் பாணியில முரசு கொட்டுறாங்க. அவங்க சின்ன முரசு, அதனால டமக்கு டமக்கு டம் 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 டோரா அப்படின்னு முரசு கொட்டி மனசுல பதிய வைக்கிறாங்க. ஒரு முதலமைச்சருக்கு என்ன வேலை? இப்ப தேர்தல், அதனால ஓட்டு கேட்டு போறது வேலை. ஏன்னா அவரும் ஒரு கட்சியோட தலைவர் இல்லையா? தலைவர் தான், ஆனா அது எப்படிங்க கார்ல போகும்போது ஐபிஎல் மேட்ச் பாக்குற அளவுக்கு முதலமைச்சர் இருக்காருன்னு ஸ்டாலின் மேல அண்ணாமலை குற்றம் சாட்டி இருக்காரு. நம்ம முதல்வர் அண்ணா இவருக்கு ஐபிஎல் பாக்குறத வேலையானே? தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் டிவி ரிமோட்டை கொண்டு போய் ஐபிஎல்ல போட்டு டெல்லி ஸ்கோர் என்ன, சென்னை ஸ்கோர் என்ன, இது ரெண்டு பாக்குறதா ஒரு வேலையா? அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருந்து வெளியே வரணும். இந்த கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் எடுத்துக்கிட்டு இவன் ஜெயிச்சான், அவன் ஜெயிச்சான், அப்படி ஜெயிச்சான், இப்படி ஜெயிச்சான். அண்ணே, டெல்லி நம்முடைய சென்னை அணி, அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் ஆட்டக்காரர்கள், எல்லா இடத்துலையும் போய் ஆடுறாங்க, எல்லா அணிக்கும் ஆடுறாங்க.
உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு விஜய் பிரச்சாரத்துல சொல்லுவாரு. அதை விஜயால நிறைவேற்ற முடியாது போல ரசிகர்களே அதை நிறைவேற்றிருக்காங்க. கும்பகோணம் பிரச்சார கூட்டத்துல விஜய் பேசின வீடியோவை ஹாலோகிராம் மூலம் தனக்கு பக்கத்துல பேசுற மாதிரி வித்தியாசமான முறையில ஓட்டு கேட்டிருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு போல. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம், எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். அதாவது இனிமே தங்களுடைய கட்சி தலைவர் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணாலும் அடிக்கடி லீவ் போட்டாலும் ரசிகர்களே சமாளிச்சுக்குவாங்க, அது போதும். சமீபத்துல தேமுதிக பிரேமலதா முகத்து மேலேயே துண்டை வீசி கடுப்பேத்தினாங்களே, அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துல உதயநிதி மேலேயும் துண்டை வீசிருக்காங்க. ஒரு கட்சிக்கு அரசியல் கத்துக் கொடுக்க சொன்னா அந்த கட்சியில கத்துக்கிட்டு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் தலைவர் முகத்துல துண்டை தூக்கி வீசுறாங்கப்பா. நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அப்படியே விசிகா கொடிய வாங்கி அசைச்சு காட்டுங்கன்னு உதயநிதிக்கு அன்பு தொல்லை கொடுத்திருக்காங்க. அண்ணன் சீமானுக்கு எப்பயுமே பாட்டு பாட சொல்லி அன்பு தொல்லை கொடுப்பாங்க. ஆனா ஆண்டிப்பட்டியில பேச விடாம அன்பு தொல்லை கொடுத்திருக்காரு ஒரு வாக்காளர். என்ன செய்வது என்ன செய்வது? விஜய் பாணியில சீமான் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்திருக்கு தெரியுமா? அது என்ன தம்பி வழியில் அண்ணனா? அது என்ன விஷயம்? தொண்டவலி அப்புறம் நேரமின்மை காரணமா பெரிய குல பிரச்சாரம் கேன்சல் ஆகிருக்கு. விஜய் ஒரு நாள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுவாரு, சீமான் ஒரு தொகுதியில மட்டும் தானே கேன்சல் பண்ணியிருக்காரு. சோசியல் மீடியால ஓட்டு கேட்டுருவாங்கல்ல. அப்படியே இந்த ஊருக்கு பக்கத்துல போடி தொகுதியில கறிக்கடையில கறி வெட்டியும் தோசை சுட்டும் அதிமுக வேட்பாளர் ஓட்டு கேட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சி பகுதியில நாத்து நட்டு விவசாய வேலை செஞ்சு ஓட்டு கேட்டிருக்காரு பாமக வேட்பாளர். ஆமா, எந்த பாமக வேட்பாளர்? இப்போதைக்கு அன்புமணி தரப்பு தான் பாமக அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சரி, இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில நடந்த சுவையான அரசியல் நிகழ்ச்சிகளை அடுத்த தொகுப்புல பார்க்கலாம். காலில் பெடல் பண்ணுமா? பெடல் இல்ல சார், கை காலில் என்ன அழுக்கணும். காலில் என்ன பண்றீங்க? காலில் அமுக்கு இந்த பிரஸ் பண்ணா, அதான் பிரஸ் பண்ணா அது தூக்கிடும். அதான் தெரியும். அந்த மாதிரி மகத்தான வெற்றியை ஒரு வேட்பாளரை நாம் பார்க்க முடியுமா? நன்றி. இன்னைக்கு விட கூடுதலா அரசியல் செய்திகள், தலைவர்கள் பஞ்ச் டயலாக், இன்னும் பல செய்திகளோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.